World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயுடைய நிர்வாக குழு உறுப்பினர். பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த அடப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி தெரிஞ்சவங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னா அப்படி இல்லை. அடப்பு நட்சத்திரங்கள் என்ன, அடப்புக்கான முறைகளும் அதுக்கான பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தனது பேச்சை பேசுவார் திருமதி லாபம் லாவண்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் என் குலதெய்வம் என் இஷ்ட தெய்வம் என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்தன்று முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா அடைப்பு நட்சத்திர பிரிவுகளும் அதன் வழிமுறைகளும்ட்டு பற்றி பேசலான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா உடனே போய் அவங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் அவங்க இறந்துருக்காங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நல்லபடியாக இறந்துருக்காங்களான்ட்டு யாருமே பார்க்கறதில்ல. சொல்லப்போனால் இறந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அதையும் முறையாக செய்கிறாங்களான்னா அதுவும் ப்ராப்பராக எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் அடைப்பு நட்சத்திரங்கள்ன்ட்டு இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இறக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலோகம் செல்கிறதுக்கு ரொம்ப தடை தாமதமாகும். குறிப்பிட்ட கால அளவு இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு. அப்போ அந்த கால அளவு வரை அவங்க இந்த பூமியில் தான் இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க செய்த கர்ம வினை அடிப்படையில் நிறையா இன்னல்களையும் துன்பங்களையும் அந்த அடைப்பு காலங்களில் அவங்க அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம கூட தான் இருப்பாங்க, என்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்காது, ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த விளக்கு இறந்த உடனே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அங்கே அவங்க தலைமாட்டில் வைக்கிற போது தான் அவங்களுக்கு அந்த ஒளியோட வெளிச்சத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால தான் இந்த அடைப்பு காலம் இருக்கிற வரைக்கும் விளக்கேற்றுங்க டெய்லின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவர் 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும், அவர் கெட்டவராக கூட இருந்திருக்கட்டும், ஆனால் இறந்த பிறகு அவங்கள பற்றி தவறாக பேசுறது, இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்ற மாதிரி அவங்கள தப்பாக பேசி அந்த சவம் வீட்டில் இருக்கும்போதே நம்ம பேசும்போது அது என்னன்னா நம்மளுக்கு பிரேத சாபமாக நம்மளுக்கு மாறும், நம்மளோட சந்ததியினருக்கு அது பிரேத சாபமாக ஏற்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதை அந்த நேரத்தில் சொல்லாமல் அவங்க பண்ண நல்லது, அவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயமாச்சும் நல்லது பண்ணியிருப்பாங்க அதை பற்றி பேசலாம். இல்லையா அவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் நம்ம அமைதியாக அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாந்திங்கிற ஒரு கிரகம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்போ அவர் பார்க்கும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கு அதை ஒரு தோஷமாக கொடுக்குறாரு. பிற்காலத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்க விடாமல் அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து நம்மளுக்கு அதை கிடைக்க விடாமல் பண்ணுவார். ஒரு பாக்கியஸ்தானத்தில் ஒருத்தருக்கு மாந்தியமாக இருந்திருக்குன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் தடை பண்ணிடுவார். அப்போ நம்ம இன்னைக்கு செய்கிற ஒரு சின்ன தப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட சந்ததியினர் ஃபுல்லாகவே அந்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நம்ம அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடைப்பு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மாத காலம் அடைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு 4 மாத காலம், கிருத்திகை உத்திரம் நட்சத்திரத்துக்கு 3 மாத காலம், மிருகசீர்ஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 மாத காலம் பார்த்திங்கன்னா அடைப்பு இருக்குங்க. இந்த அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க யூஸ் பண்ண துணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, துணி அவங்களோட திங்ஸ் எல்லாமே ஒரு பெட்டி அல்லது பாக்ஸ் எதுலையா போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிடணும். அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா பூட்டி வச்சிடணும். அந்த பொருட்கள்லாம் யாரும் எடுக்காத அளவுக்கு மேலே பரணி இருந்தால் அங்கே கூட வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கருட புராணத்தில் சொன்னபடி முக்கியமாக இந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி
இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் அடைப்பு இருக்குது. அப்போ வந்து அந்த 6 மாத காலம் என்ன பண்ணணும், தினமும் காலையில் விளக்கு போடணும், தண்ணீர் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல் மட்டும்தான் கிடையாது, உடல் மட்டும் நம்மளுக்கு இருக்காது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணருது, யார் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, பசி இருக்கும், தாகம் இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்காது. அப்போ நம்ம அதுக்குண்டான இந்த தண்ணி வைக்கிற தண்ணினாலையும் அந்த விளக்கேற்ற வெளிச்சத்தினாலையும் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து மேலோகம் போகிறதுக்கு இந்த அடைப்பு காலம் முடிஞ்சு தான் யமலோகம் போவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்களாகட்டும், அவங்க யார் மேலே அதிக பாசமாக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கண்டத்தையோ ஒரு இழப்பையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த பங்காளி வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இறந்தா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க வேணாமான்ற நிறையா பேர் கேட்குறாங்க. ஆனால் முக்கியமாக பங்காளிங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45 நாளாவது அவங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுலேயும் கலந்துக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகுங்க. நிவர்த்திங்கிறத விட ஒரு பாதிப்பு வராது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து ஒரு 5 கண்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு, அடைப்பில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் 3லேருந்து ஒரு 5 கண்டம் வந்து ஏற்படும். அது உயிரிழப்பாகவும் இருக்கலாம், உயிரிழப்புக்கு நிகரான கண்டமாகவும் இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் எங்கள் வீட்டிலே கூட போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாருங்க. அவருக்கு திருமணம் ஆகலை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருமணம் ஆகலை, அவனுக்கு எந்த சாங்கியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 5வது நாளே காரியம் வச்சுட்டாங்க. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த 5வது நாள் 3வது நாள் நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் நம்ம வேலையை பார்க்கணுன்றதுனால காரியத்தை சீக்கிரம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுங்கன்னா அவங்க வீட்டு வகையிலே ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும் கண்டிப்பாக. அப்போ அவங்க 5வது நாள் காரியம் வச்சாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை. சரி, நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கிறனால நம்மள்ட்ட கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க, சும்மா ரஃப்பாக கேட்டாங்க, நான் வந்து நீங்கள் வெளியே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ வந்து அவங்களா பார்த்து டிசைட் பண்ணி 5வது நாள் வச்சாங்க. வியாழக்கிழமை இறந்தாங்க, 5வது நாள் திங்கக்கிழமை காரியம் வச்சாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பா, இறந்தவருடைய அப்பா ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டார். அப்போ என்ன ஆகுது, அப்போ அங்கே ஒரு பின்னம் ஏற்படுதுங்க இல்லைங்களா. அந்த உயிர்கண்டத்துக்கு ஈக்குவலாக ஒரு வேளை கீழே அந்த பக்கம் விழுந்திருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வண்டி வந்திருந்தா சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஆயிருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு உடல் காயத்தோடே போயிடுச்சு, காலில் அடிபட்டு அந்த மாதிரி உடல் காயங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க வேறு இடத்துல கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்காளி வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு சொன்னாங்க. இன்னொரு பங்காளி வீட்டுக்காரங்க உடன் பங்காளி, அவரு கீழே விழுந்து அடிபட்டுச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அடைப்புங்கிறது என்னன்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இறந்தா பங்கும் பங்காளி எல்லாருக்குமே அது பாதிப்பு தான். ஆனால் வந்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க வீட்டில் அடைப்பு இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, நாளைக்கு அந்த நல்லது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வரணும், நம்ம பேரம்பேத்திக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே நீங்கள் தப்பு பண்ணாலும் அதுவும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் பேரம்பேத்திகளுக்கு தானே வரும். அப்போ ஏன் அதை மட்டும் யாருமே அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. நிறையா ஒரு வீட்டில் கர்ம காரியம் நடந்துச்சுன்னா 16வது நாள் தான் காரியம் வைப்பாங்க, கட்டுப்பாடாக இருப்பாங்க. இப்படி போகணும், மலையேற்ற கோயிலுக்கு போகக்கூடாது, குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா வந்து அங்கே போய் மற்ற நபர்களுக்கும் ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அதை இழப்பை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனால் வந்து பொதுவாக வந்து எங்கேயும் போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோடு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது, 2 பேர் 3 பேர் தான் ஒரு குடும்பங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன, இப்போ அக்கம் பக்கம் யாரோ ஒருத்தர் இறக்குறாங்களா, சிம்பிளாக யாரோ எதா பண்ணுறாங்களா, உடனே இவங்க அந்த பழக்கமாக எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குல வழக்கப்படி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும், சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். ஆனால் வந்து அவங்க நம்மளுக்கு இன்றைக்கி எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கிறாங்க. 3 நாளில் வச்சுட்டு 5 நாளில் வச்சுட்டு என் வேலையை பார்க்குறேன், அவங்கவுங்க வேலையை பார்க்கலான்ட்டு. ஆனால் அதுக்குண்டான பாதிப்பை வந்து அனுபவிக்கும் போது தான் அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒருத்தர் இறந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுடைய துணிகளை, அவங்களோட திங்ஸை எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க.
மேலே இடம் இருந்தால் மூட்டை கட்டி மேலே போட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணிடுங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி தண்ணி ஒரு சொம்பு வைங்க காலையில். அதை வச்சு வச்சு மறுநாள் காலையில் கூட நீங்கள் கீழே ஊற்றிட்டு கூட மறுபடியும் புதுப்பிச்சு வேறு தண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்ய செய்ய வந்து பார்த்திங்கன்னா அந்த அடைப்பு காலம் வரைக்கும் இவங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுலேயும் கலந்துக்காமல் இருக்கும்போது அந்த ஆன்மாவானது வீட்டில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே இறந்து போயிட்டேன், இவங்க பாரு எனக்கு என்னான்ட்டு ஜாலியாக அவங்கவுங்க பழக்கம் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு அது வந்து பிரேத சாபமாக மாறும். அது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அவன் சத்தா எனக்கு என்னன்ற மாதிரி சொந்த வீட்டிலே இருக்காங்க, மற்ற வீட்டிலோட சொந்த வீட்டிலே இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சரியான வழிமுறை பண்ணுங்க. அதே மாதிரி வெங்கல கிண்ணத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சா போதும், அதுக்கு விளக்கு போடணுன்னு இல்லை. அதை வச்சு நம்ம அந்த அடைப்பு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் தானம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குறிப்பாக இறந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னதோஷம் ஏற்படும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் நவமி தசமி திதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு கரெக்டாக பண்ணலைன்னா அந்த வம்சத்திலே மறுபடியும் வந்து நவமி தசமி திதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களும் அந்த ஈமச்சடங்கை வந்து சரியாக செய்ய முடியாத நிலமையில தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இறக்குறாங்க, அவங்க வீட்டில் பிறந்த குழந்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த சாப்பாட்டை தூக்கி அடிக்கிறது, என்ன சொல்கிறது, சாப்பாட்டிலே கை கழுவுறது, வேஸ்ட்டு பண்ணுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருந்து இருக்குது, அந்த விருந்தில் போய் இவங்க கலந்துக்கும் போது சாப்பிடும்போது சண்டை, எனக்கு ஃபஸ்ட்டு போடல, நான் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சண்டைகள் நடக்குது. இந்த மாதிரி குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, துர்மரணம் ஆயிட்டாங்க, இல்லைன்னா திருமணம் ஆகாமல் இறந்துட்டாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காரியம் செய்ய தேவையில்லை. ஆனால் வந்து திலஹோமம் கண்டிப்பாக பண்ணணுங்க. திலஹோமம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், அதை கூட நிறையா பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த அடைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மோட்ச தீபமாச்சும் ஏற்றி வைக்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்மையில் நன்மை தருபவர் கோயிலில் கூட ஏற்றுறாங்க, நிறையா கோயில்களில் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வழிமுறை வந்து நம்ம கேட்டு ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக அதுக்கான வழிமுறை என்ன, இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டால் அதுக்கான எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க சொல்லி தருவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது உங்கள் குடும்பம் ஒரு முன்னேற்றம் அடையும், உங்களோட வம்சவழி குழந்தைகள் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு போகும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நான் என்ன பாவம் பண்ணனே தெரில, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. நீங்கள் பண்ணலை, நீங்களே தான் முன்னாடி பண்ணியிருக்கீங்க, அதே தான் நீங்கள் பிறப்பெடுத்து அப்போ நீங்கள் விட்டு போனதை இந்த பிறவியில் அனுபவிக்க வந்திருக்கீங்க. அப்போ இப்போயாச்சும் நம்ம செய்ய வேண்டியதை ப்ராப்பராக செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க, முக்கியமாக ஒரு 10 பாயிண்ட் நான் சொல்கிறேன், அதை மட்டும் ப்ராப்பராக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுன்னா காரியம் வந்து 16 நாள் கம்மி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 11ஆவது நாளாச்சும் காரியம் வைக்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாள் 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரியம் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து பாவம். சரிங்களா? அது வம்சாவளி தோஷத்தை தான் ஏற்படுத்தும். இவங்க வந்து இன்னைக்கு நான் ஃப்ரீ ஆகணும்னு பார்க்குறாங்க, லைஃப் லாங் அது வந்து பாவம் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ஆன்மா வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 11ஆவது நாள் காரியம். ஏன்னா வந்து இறந்த உடனே யமலோகம் வந்து உடனே போயிடுவாங்க, யமதூதர்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவருக்கு செய்ய வேண்டிய 16ஆவது நாள் ஈமச்சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க திரும்பி. அப்போ அவங்க இங்கே வந்து அந்த 16 நாள் காரியம் செய்யாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளில் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலான்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து அவங்க வந்து உடனே கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஆன்மா வந்து 16 நாள் கூட என்னை இங்கே தங்க விட மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசில் வந்து அது கோபமாக மாறும். அதுதான் உங்களுக்கு பாவம் சாபமாக மாறுது. சரிங்களா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11ஆவது நாளாச்சும் காரியம் வைக்கிறது ஒரு சிறப்பான பலன் தருங்க. அதே மாதிரி அடக்கம் செய்யும்போது சிறந்த முறையில் அடக்கம் பண்ணணும். அவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு சொல்கிறத விட உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இல்லையா ஒவ்வொருத்தரம் செய்யாதீங்க. அந்த இடத்துல போய் அவரை பற்றி தப்பாக பேசுறது, இப்போ எனக்கு இவர் கடன் தரணும் ஏமாற்றிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரியான பேச்சுகள் வேண்டாம். அந்த கடன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக கிடைச்சிரும் கண்டிப்பாக. ஆனால் வந்து அதை பற்றி அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறது சிறப்பான பலனுங்க. அதே மாதிரி இறந்தவங்க துர்மரணம் அடைஞ்சவங்க
இந்த மாதிரி இருக்கவங்க ஃபோட்டோ வச்சு வழிபடாமல் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான பலனுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷாந்திரம் கும்பிடும்போது எடுத்து வச்சு சாமி கும்பிடலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவங்களே துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல பலன் தருங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா 1 வருட காலம் வந்து அவங்க இந்த எங்கேயும் கோயிலுக்கெல்லாம் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் சிறப்பான பலன் தருங்க. அதே மனைவி இறந்தாங்கன்னா 3 மாத காலம் கடைபிடிக்கணும். அதே மாதிரி அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இறந்தா 1.5 மாதங்க. தாய் வழி சொந்தத்தில் யாராவது இறந்தா கூட அதுக்கு வந்து 1 மாத காலம் நம்ம எங்கேயும் கோயிலுக்கெல்லாம் போகாமல் ஒரு நல்லது கெட்டது பண்ணாமல் தாம்பத்தியம் எதுவும் வச்சுக்காம அந்த டைமிங்கில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறீங்க, அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் இறந்துட்டாருன்னா நீங்கள் இறந்துட்டாங்க நான் டெத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் ஒரு 9 நாளாச்சும் அவங்களுக்கோசரம் நீங்கள் வந்து அந்த எதுவுமே நான்வெஜ் சாப்பிடாம ஒரு நல்லதுக்கு கலந்துக்காமல் கோயில் குளம் போகாமல் இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவும் உங்களை வாழ்த்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்காளி வீட்டுக்காரங்க ஒரு சிலர் வந்து பேச்சுவார்த்தை இல்லைம்பாங்க, நான் அவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லை, அவங்க இறந்துட்டா எனக்கு என்ன அப்படி சொல்லாமல் உங்கள் காதில் கேட்டுருச்சு இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட உடனே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் மட்டும் தனியாக போகாமல் உங்கள் ஃபேமிலியோடு போய் பக்கத்தில் இருக்க ஒரு நதியில் ஒரு ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு தலைமுழுகிட்டு வந்து நீங்கள் அந்த எந்த ஒரு நல்லது கெட்டதுலையும் கலந்துக்காமல் இருந்தீங்கன்னாவே அதுவும் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில். ஏன்னா தெரிஞ்சு செய்கிற தப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அதிகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்கிறது ஒரு சிறப்பு. அதே மாதிரி வெங்கல கிண்ணம் அடுத்தது வந்து தானம் தந்துடணும். அந்த அடப்பு காலம் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தானம் கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தலைமுழுகிட்டு வரணும். மோட்ச தீபம் கண்டிப்பாக அடைப்புன்னு நார்மலாக எல்லாருமே இறந்ததுக்கப்புறம் மோட்ச தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி இந்த அடைப்பில் பர்டிகுலராக இறந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க போய் மோட்ச தீபம் ஏற்றுறது வந்து அவங்கள ஆன்மா சாந்தி அடைய செய்ய சீக்கிரம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பர்டிகுலராக எனக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க, காரியம் அன்னைக்கு வச்சுக்கிறோம், எல்லோரும் சொந்த பந்தம் வரணும்னு நிறையா பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை விருந்து போடுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்க வந்து அன்றைக்கி சாப்பிட்றது சரி வராது. ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இறந்த நாள்ல இருந்து தான் கணக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் இறந்துடுறாங்க, மறுநாள்லேருந்து கணக்கு ஒரு சிலர் வச்சுக்கிறாங்க. என்றைக்கு அவங்க இறக்குறாங்களோ அன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். திலஹோமம் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதை தருங்க. அதே மாதிரி ஒருத்தர் சப்போஸ் இப்போ ஒரு குழந்தைங்களே கருக்கலை ஒரு சிலருக்கு தானாக அபாஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்பட்டாலும் இப்போ ஒரு குழந்தை 3 மாதம் வயிற்றில் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சுனாலும் நீங்கள் ஒரு 3 மாத காலம் அந்த குழந்தைக்கோசரம் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு கலந்துக்காமல் இருக்கிறது கூட ஒரு சிறப்பான விஷயத்தை தருங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் இருந்தும் கருட புராணத்தில் வந்து சொன்ன விதத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். நல்லது எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். நன்றி. வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதருக்கு நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களில் நம்ம வந்து நம்மளுடைய சமுதாய மாற்றத்தினால கலாச்சார மாற்றத்தினால நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்துச்சு. கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக ஜோதிடர் என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கம்ன்ட்டு பேர், அவர் வாழப்பாடியில் இருக்கார், போலீஸ்காரராக இருந்தார். நான் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ நாமக்கல் சங்கத்தில் நிறைய பேசுவார், பாடல்கள் மூலிமா நிறைய பேசக்கூடிய நபர். அவருக்கு வந்து திடீர்னு கொரோனா அட்டாக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சொல்லி 3 நாள் எனக்கு ஃபோன் வந்துருச்சு இறந்துட்டார் அப்படின்ட்டு. நம்பவே முடியல. சரியாக வந்து 61 வயசு தான் இருக்கும். இதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பிரகாரம் தனக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்று 56 வயசுலேயே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டார். ஏதாவது ஆயில் கண்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு 56 ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டார். 4 வருஷம் சர்வீஸே வேணான்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜோதிடத்திலே தான் இருந்தார். அவருக்கு அந்த கரெக்டாக இந்த இறப்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கால்லாம் வலிய ஆரம்பிச்சிருச்சு. நடக்கும்போதே கால் வலி கால் அடிபடுறது இதெல்லாம் அறிகுறி ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொரோனா அட்டாக் ஆச்சு. திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு வெப்பட கந்தசாமி தெரியும் கூட போகும்போது என்னென்னா அவங்க கரெக்டாக குளிகை நேரத்துலேயே வந்து அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் போகிறது கதைச்சியாக பார்க்கலான்ட்டு போகிறோம். குளிகை நேரத்தில் பாடி ஊர்வலம் போயிட்டுருக்கு. மதியானம் 3 to 4:30. ஓகேங்களா. எனக்கு என்னடா அது இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அதெல்லாம் போய் பண்ணாட்ட முடியாது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டோம்.
வந்து 3 நாள் கூட ஆகலை, அதே வீட்டில் அவங்க அக்கா இறந்துட்டாங்க. அடப்பில் அவர் வேறு அடப்பில் இறந்துருக்காரு, குளிகை நேரத்தில் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க அக்கா வந்து இறந்தோம். அவங்க அக்கா இறங்கி 2வது நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு வாரத்தில் 3 மரணம். இதுக்கு ஒரு ஜோதிடர் வீடு, அவங்க அப்பாவும் மிகப்பெரிய ஜோதிடர், அவங்க அப்பா இன்னும் இருக்கார், பார்த்துக்கோங்க. ஸோ மூளை எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணுது அப்படின்னு. அதனால் வந்து சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் வந்து ஏதோ ஒரு வாய்ப்புகளை அங்கங்கே சொல்லிகிட்டு இருக்கும். ஸோ எந்த வாய்ப்புகள்ன்றதை வந்து சரியாக ஒரு சரியான நேரத்தில் ஒரு விஷயத்த பண்ணுறோமா அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்டுட்டு பண்ணுறதுங்கிறது தான் முறை. ஸோ நம்ம வந்து சரியாக நம்மளுடைய சம்பிரதாயங்களை கடைபிடிக்காதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை தான் நம்ம மீண்டும் புதுப்பிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஜோதிடருடைய தலைமையான பணி. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுன்றத நேரத்தில் பதிவு பண்ணிவிட்டு, ஸோ அவர்களுக்கு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்தா நமது லாபம் லாவண்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.